Hi student, welcome to Jaffna Education. புலமைப்பரிசில் பரீட்சை வழிகாட்டல் 2021 பகுதி 2 மாதிரி வினாத்தாள் மொழித்திறன் பகுதி வினாக்கள் கடந்த வீடியோவிலே தங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அந்த வீடியோவிலே காணப்படுகின்ற வினாக்களுக்கான விடைகளை நீங்கள் கொப்பியிலே எழுதி வைத்திருப்பீர்கள். இப்பொழுது நாங்கள் அந்த வினாக்களையும் அந்த வினாக்களுக்கான விடைகளையும் அவதானிக்க இருக்கின்றோம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் வழங்குகின்ற அனைத்து வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். புலமைப்பரிசில் பரீட்சையிலே பகுதி 2 வினாத்தாளுக்கு அதிகூடிய புள்ளிகளை பெறுவதற்கான நுட்பங்கள், கடினமான பயிற்சி, இலகுவான பரீட்சை. எங்கே எங்களது முதலாவது வினாப்பத்திரத்தின் விடைகளுக்கு செல்வோம். பின்வரும் பந்தியை நன்றாக வாசிக்கவும். கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்குரிய விடைகளை பந்தியிலிருந்து தெரிந்தெடுத்து புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. பிள்ளைகளே, மேலே தரப்பட்டுள்ள அறிவுறுத்தல் பின்வரும் பந்தியை நன்றாக வாசிக்கவும். புலமைப்பரிசில் பரீட்சையிலே 2வது வினாப்பத்திரத்திலே முதலாவது வினா ஒரு பாடல் அல்லது பந்தி தரப்படும். அந்த பந்தி அல்லது பாடலிலிருந்து விடைகளை தெரிந்தெடுத்து புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக என்ற வினா ஒன்று கேட்கப்படுவதுண்டு. அந்த வகையிலே இங்கே தரப்பட்டிருக்கின்ற பந்தியை நீங்கள் நன்கு வாசிக்க வேண்டும். இந்த பந்தியை வாசிக்கின்ற முறைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு சொல்லாக கருத்தூன்றி புரிந்து வாசிக்க வேண்டும், நன்கு உணர்ந்து வாசிக்க வேண்டும். ஒவ்வொரு சொல்லாக ஒவ்வொரு வாக்கியமாக நிதானமாக கருத்தூன்றி கிரகித்து வாசிக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் கீழே கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு இலகுவாக விடைகளை அணுகிக் கொள்ளலாம். உண்மையில பாருங்கள், இந்த வினாக்களுக்கு 6 புள்ளிகள். இந்த 6 புள்ளிகளையும் அப்படியே நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். எழுத்துக்களை நீங்கள் சரியாக எழுத வேண்டும், பிழையின்றி எழுத வேண்டும், அழகாக எழுத வேண்டும். மேலே உள்ள பந்தியிலே உள்ள விடயங்களை அடிப்படையாக கொண்டு நீங்கள் கீழே உள்ள வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும். இங்கே நாங்கள் இந்த பந்தியினை வாசிப்போம். பிள்ளைகளே, நன்கு வாசியுங்கள். முன்னொரு காலத்தில் சிபி என்னும் அரசன் நீதி தவறாது ஆட்சி புரிந்து வந்தான். முன்னொரு காலத்தில் சிபி என்னும் அரசன் நீதி தவறாது ஆட்சி புரிந்து வந்தான். உதவி கேட்டு தன்னை நாடுபவர்களுக்கு வேண்டிய உதவிகளை அளித்து உபசரிக்கும் பண்பு கொண்டவன். உதவி கேட்டு தன்னை நாடுபவர்களுக்கு வேண்டிய உதவிகளை அளித்து உபசரிக்கும் பண்பு கொண்டவன். தன்னிடம் அடைக்கலம் என்று அடைந்தவர்களை எவ்வாறாயினும் காப்பாற்றும் சிறந்த குணம் படைத்தவன். தன்னிடம் அடைக்கலம் என்று அடைந்தவர்களை எவ்வாறாயினும் காப்பாற்றும் சிறந்த குணம் படைத்தவன். அதனால் அவனுடைய புகழ் எங்கும் பரவியது. அதனால் அவனுடைய புகழ் எங்கும் பரவியது. பிள்ளைகளே, இந்த பந்தியை இவ்வாறு ஒரு தடவைக்கு பல தடவைகள் நீங்கள் வாசிக்க வேண்டும். 2 தடவைகள், குறைந்தது 2 தடவைகள் நீங்கள் பரீட்சை மண்டபத்திலே இவ்வாறான பந்தியை வாசித்தால் கீழே உள்ள வினாக்களுக்கு இலகுவாக விடைகளை எழுதி அனைத்து புள்ளிகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது பாருங்கள், இங்கே முதலாவது வினா கேட்கப்பட்டிருக்கின்றது. சரணாகதி. சரணாகதி என்பதன் ஒத்த பதம் அல்லது ஒத்த சொல் என்று வினாக்கள் கேட்கப்படுவதுண்டு. இங்கே சரணாகதி என்பது பூரணமாக ஒருவரிடம் அடைக்கலம் அடைதல், தஞ்சமடைதல், அபயமடைதல் என்ற பொருட்களில் வருகின்றது. ஆகவே இங்கே இந்த பந்தியிலே சரணாகதி என்பது குறிப்பது அடைக்கலம். அடைக்கலம் என்ற விடையை நீங்கள் எழுதியிருப்பின் நீங்கள் ஒரு புள்ளியை பெற்றுக்கொள்கின்றீர்கள். இங்கே ஒப்பிட்ட பாருங்கள் விடையினை. நீங்கள் எழுதிய விடை சரியா என்று. ஆம், முதலாவது வினாவுக்கான விடையை அறிந்து விட்டோம். இப்பொழுது நாங்கள் 2வது வினாவுக்குள் செல்வோம். முன்னொரு என்ற சொல்லை பிரித்து எழுதுக. முன்னொரு என்ற சொல்லை பிரித்து எழுதுக. ஆம், நீங்கள் விடை எழுதியிருப்பீர்கள். முன் சக ஒரு என்ற விடை தவறான விடை. முன் சக ஒரு என்று எழுதியிருந்தால் அது தவறான விடை. இங்கே முன் ஒரு காலம் என்று குறிப்பிடப்படுவது முன்பு நடந்தது, இறந்த காலம். எங்களுக்கு முன்னுக்கு இருக்கிறது அல்ல, எங்களுக்கு முன்பாக இருப்பது அல்ல,
அது இறந்த காலத்தை குறிக்கிறது. முன் ஒரு காலம், முன்பு. அப்ப முன்பு சக ஒரு, முன்பு சக ஒரு என்ற விடை எழுதியிருப்பின் உங்களுக்கு மேலும் ஒரு புள்ளி கிடைக்கின்றது. எங்கே சரியாயின் சரி போட்டுக்கொள்ளுங்கள், பிழை என்றால் பிழையை போட்டுக்கொள்ளுங்கள். அடுத்து பாருங்கள், நேர்மை என்ற கருத்தை தரும் சொல்லை தெரிந்து எழுதுக. இங்கே கேட்கப்பட்டிருக்கின்ற வினா, நேர்மை என்ற கருத்தை தரும் சொல்லை தெரிந்து எழுதுக. நேர்மை என்பது நாங்கள் நேர்வழியில் நடத்தல், மற்றவர்களுக்கு தீமை செய்யாமல் நடத்தல், நல்ல வழியிலே நடத்தல் போன்ற பல்வேறு விடயங்களை குறிக்கிறது. இங்கே பாருங்கள், நேர்மை சிபிஎன்எம் அரசன், நீதி தவறாது. நீதி என்பது மிகச்சரியான விடை. நேர்மை என்பதற்கு ஒத்த பதம் சரியான விடை. இங்கே இந்த கருத்தை தருகின்ற சொல் நீதி. நீதி என்று விடை எழுதியிருப்பின் இப்பொழுது உங்களுக்கு 3 புள்ளிகள் கிடைக்கின்றது. நீதி, எங்கே நீங்கள் விடைகளை ஒப்பிட்டு பாருங்கள். நீதி என்று எழுதியிருந்தால் உங்களுக்கு 3 புள்ளிகள் இலகுவாக கிடைக்கின்றது. இப்பொழுது நாங்கள் 4வது வினாவுக்குள் செல்வோம். இகழ் என்பதன் எதிர்கருத்து யாது? இகழ் என்பதன் எதிர்கருத்து யாது? நீங்கள் இகழ்ச்சி என்பதை அறிந்திருப்பீர்கள். ஒருவரை தாழ்த்தி பேசுதல், ஒருவரை மட்டம் தட்டி பேசுதல், ஒருவரை பற்றி அவதூறாக பேசுதல், இவ்வாறு சொல்லப்படுவதெல்லாம் இகழ்ச்சி என்று சொல்லப்படும். இந்த இகழ்ச்சி என்பதன் எதிர்கருத்து புகழ்ச்சி. ஒருவரை உயர்த்தி பேசுதல், அவருடைய நல்ல விடயங்களை பற்றி பேசுதல் புகழ்ச்சி என்று சொல்லப்படும். ஆகவே இகழ்ச்சி என்பதன் எதிர்ப்பதம் புகழ்ச்சி. இங்கே இகழ் என்று தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே இங்கே வர வேண்டிய விடை புகழ். இங்கே வர வேண்டிய விடை புகழ். இங்கே பாருங்கள், இறுதி வரியிலே இருக்கின்றது புகழ். இப்பொழுது புகழ் என்று எழுதியிருப்பின் உங்களுக்கு மேலும் ஒரு புள்ளி கிடைக்கின்றது. 4 புள்ளிகளை இலகுவாக பெற்றுள்ளீர்கள். இங்கே நாங்கள் 5வது வினாவுக்குள் செல்வோம். பந்தியில் காணப்படும் அடைமொழி ஒன்று தருக. பந்தியில் காணப்படும் அடைமொழி ஒன்று தருக. உங்களுக்கு தெரியும், நீங்கள் படித்திருப்பீர்கள். அடைமொழி என்பது ஒரு சொல்லை, அதன் பொருளை மேலும் வர்ணிப்பதற்காக, மேலும் வலியுறுத்துவதற்காக, அதன் கருத்தை கருத்தூன்றி தெரிவிப்பதற்காக அந்த சொல்லுக்கு முன்னாலே பயன்படுத்தப்படுகின்ற மொழி அடைமொழி என்று சொல்லப்படும். ஏற்கனவே நீங்கள் கற்றிருப்பீர்கள். எழுவாய் சொல்லுக்கு முன்னாலே இருந்தால் எழுவாய் அடைமொழி, பயனிலை சொல்லுக்கு முன்னாலே இருந்தால் பயனிலை அடைமொழி, செயற்படு பொருளுக்கு முன்னாலே இருந்தால் செயற்படு பொருள் அடைமொழி. இதனை விட பெயர் சொல் அடைமொழி, வினைச்சொல் அடைமொழி என இந்த அடைமொழிகள் பல வகைப்படும். இங்கே பாருங்கள், காப்பாற்றும் சிறந்த குணம் படைத்தவன். இங்கே குணம் படைத்தவன் என்று சொல்ல வருகின்றார். நல்ல குணம் படைத்தவன். ஆகவே சிறந்த குணம் படைத்தவன். இங்கே அந்த குணம் என்பதை விவரிக்க சிறந்த என்றொரு சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே சிறந்த என்பது இங்கே பந்தியில் காணப்படும் அடைமொழியாகும். ஆகவே சிறந்த என்ற விடை எழுதியிருப்பின் உங்களுக்கு மேலும் ஒரு புள்ளி கிடைக்கின்றது. அடுத்து நீங்கள் 6வது வினாவை அவதானியுங்கள். காப்பாற்றும் என்ற சொல்லில் 3 எழுத்துக்களை நீக்கி எஞ்சிய 3 எழுத்தில் புதிய சொல்லொன்றை ஆக்குக. இங்கே பாருங்கள், நாங்கள் இந்த எழுத்துக்களை, சொற்களை உருவாக்குகின்ற பொழுது இந்த குற்றெழுத்து சொற்களை நாங்கள் முதலில் எழுதுவது கிடையாது. நாங்கள் இங்கே பாருங்கள், உயிர்மை கா, பா போன்ற சொற்களைத்தான் நாங்கள் தொடங்குவோம். சொற்களில் தான் ஒரு எழுத்துக்களில் தான் சொற்கள் தொடங்குவதுண்டு. அதே இங்கு நாங்கள் பாருங்கள், ஒன்று காவண்ணா வரியிலே தொடங்கி இருக்க வேண்டும், அல்லது பாவண்ணா வரியிலே தொடங்கி இருக்க வேண்டும். ஆகவே இவற்றை அடிப்படையாக கொண்டு நீங்கள் அவதானிக்கின்ற பொழுது இங்கே பாருங்கள், இந்த உப்பண்ணா என்ற எழுத்தினை நாங்கள் நீக்க முடியும், இந்த பாவண்ணா என்ற எழுத்தினையும் நீக்க முடியும், இந்த என்ற எழுத்தினையும் நாங்கள் நீக்க முடியும். இவற்றை நீக்குகின்ற பொழுது எங்களுக்கு கிடைக்கின்ற 3 எழுத்துக்களும் என்ன? எஞ்சிய 3 எழுத்துக்கள் எதை குறிக்கின்றது?
எஞ்சிய 3 எழுத்துக்கள் காற்று என்பதை குறிக்கிறது. காவுன்னா இட்டனா ரூனா, காற்று என்பதை குறிக்கிறது. ஆகவே சரியான விடை காற்று. காற்று என்ற விடை எழுதியிருப்பேன். உங்களுக்கு மேலும் ஒரு புள்ளி கிடைக்கிறது. உங்களுக்கு மேலும் ஒரு புள்ளி கிடைக்கின்றது. 6 புள்ளிகளுக்கு 6 புள்ளிகளையும் இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம். பந்தியை நிதானமாக கிரகித்து நன்கு உணர்ந்து வாசித்தால் 6 புள்ளிகளை நீங்கள் இலவாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே பிள்ளைகளே, பரீட்சை மண்டபத்திலே பதட்டமின்றி 1க்கு 2 தடவைகள் குறித்த பந்தியை வாசித்து வினாக்களையும் நன்றாக கிரகித்து வாசித்து விடைகளை எழுதி கொள்ளுங்கள், புள்ளிகளை அள்ளிக்கொள்ளுங்கள். இப்பொழுது நாங்கள் 2வது வினாவுக்குள் செல்கின்றோம். இங்கே பாருங்கள், 2வது வினா. கீழே தரப்பட்டுள்ள வாக்கியங்களில் இருக்கும் வெற்றிடத்துக்கு பொருத்தமான சொல்லை அடைப்புக்குள் இருந்து தெரிந்து எழுதுக. தெரிவு செய்து அதன் கீழ் கீறிடுக. அடைப்புக்குள் இருந்து தெரிவு செய்து எழுதுக, அடைப்புக்குள் இருந்து தெரிவு செய்து அதன் கீழ் கீறிடுக என்று 2 வகையாக கேட்கப்படுவது உண்டு. இங்கே கேட்கப்படுவது கீழ் கீறிடுக. கீறிடுக என்று கேட்கின்ற பொழுது இந்த இடைவெளியிலே பல மாணவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். நாங்கள் பரீட்சை வினாத்தாள்களை திருத்துகின்ற பொழுது அவதானித்த விடயம், பல மாணவர்கள் இங்கே விடைகளை இந்த கோட்டிலே எழுதியிருப்பார்கள். அவ்வாறான மாணவர்களுக்கு புள்ளிகள் கழிக்கப்படும். ஆகவே நீங்கள் இந்த குறித்த புள்ளியை வீணாக இழக்க வேண்டி ஏற்படும். ஆகவே கீறிடுக என்று சொன்னால் கீறிட வேண்டும், எழுதுக தெரிவு செய்க என்று சொல்லுகின்ற பொழுது நீங்கள் தெரிவு செய்து எழுத வேண்டும். இப்பொழுது பாருங்கள், தெரிவு செய்து அதன் கீழ் கீறிடுக. ஆகவே இங்கே பாருங்கள், மாணவர்கள் வகுப்பறையில் கீறு இருந்தார்கள். உற்சாகமாக உற்சாகமாக எழுத்து பிழை காணப்படுகிறது. சரியான சொல்லை நீங்கள் தெரிவு செய்திருந்தால் உற்சாகமாக, இங்கே முதலாவது சொல்லுக்கு கீழே கீறி இருந்தால் உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கின்றது. 2வது வினாவை அவதானியுங்கள். இங்கே வாசியுங்கள். நான் கடதாசியை கிழித்தேன் கிழித்தேன் என 2 கிளி இருக்கின்றது. இங்கே இந்த லானாவை கொம்பு லா என்று சொல்லுவார்கள், இது மவ்வளவு லா என்று சொல்லுவார்கள். இப்பொழுது புதிதாக ஆங்கில லானா, இதை சொல்லுகிறார்கள் ஆங்கில லானா, இதை சொல்லுகிறார்கள் சிங்கள லானா. ஏன் சிங்கள எழுத்து சொல்லிலே வருகின்றது சிங்கள லானா. தமிழ் லானா, இது தமிழ் எழுத்திலே வருகிறது. ஆங்கிலத்திலே இந்த எழுத்து, சிங்களத்திலே இந்த எழுத்து, தமிழிலே இந்த எழுத்து. ஆகவே ஆங்கில லானா, சிங்கள லானா, தமிழ் லானா என்று சொல்லுகிறார்கள். இப்பொழுது பாருங்கள், இங்கே சொல்லப்பட்ட விடயம் கிளி என்பது பறவையை குறிக்கும் கிளி. இங்கே மவ்வளவு லீ போட்ட கிளி என்பது இல்லாமல் செய்வதை, கிழித்து கிழித்தலை குறிக்கும். ஆகவே நான் கடதாசியை கிழித்தேன், நான் கடதாசியை கிழித்தேன். ஆகவே இந்த 2வது விடைக்கு கீறி இருந்தால் உங்களுக்கு இப்பொழுது மேலும் ஒரு புள்ளி, 2 புள்ளிகள். இந்த 2வது வினாவுக்கு 2 புள்ளிகளை இலகுவாக பெற்றுக்கொண்டுள்ளீர்கள். ஆகவே நிதானமாக வாசித்து சரியான விடையை தெரிவு செய்ய வேண்டும். இங்கே நாங்கள் அடுத்த வினாவுக்குள் செல்வோம். 3வது வினா. கீழே தரப்பட்டுள்ள வாக்கியங்களில் இருக்கும் வெற்றிடத்துக்கு பொருத்தமான வினைச்சொல்லை அடைப்புக்குள் இருந்து தெரிவு செய்து அதன் கீழ் கீறிடுக. இங்கும் கீறிடுக என்றே கேட்கப்பட்டிருக்கின்றது. தெரிவு செய்து எழுதுக என்று கேட்கப்படவில்லை, கீறிடுக என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கீறிட வேண்டும். எங்கே வினாவை வாசியுங்கள். முதலாவது வினா. நான் பிறந்த சூழல் மிகவும் அழகான இயற்கை காட்சிகளை கொண்டது. நான் பிறந்த சூழல் அழகான இயற்கை காட்சிகளை கொண்டன. இங்கே பாருங்கள், எழுவாய் பயனிலை என்பதை நாங்கள் நன்கு அவதானிக்க வேண்டும். இங்கே பயனிலை முடிக்கும் சொல்லான வினைச்சொல் ஒருமை என்று சொன்னால் அங்கே எழுவாய் சொல் ஒருமையாக இருக்க வேண்டும். இங்கே எழுவாய் பன்மையாக இருந்தால் பயனிலையும் அங்கே வினைச்சொல்லும் பன்மையாக இருக்க வேண்டும். இங்கே நான் பிறந்த சூழல் என்பது ஒருமை, நான் பிறந்த சூழல் என்பது ஒருமை. ஆகவே வினைச்சொல்லும் ஒருமையாக இருக்க வேண்டும். கொண்டன என்பது பன்மை, கொண்டது என்பது ஒருமை. இங்கே பாருங்கள், இயற்கை காட்சிகளை என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. இது
இங்கே எழுவாயத்தான் நாங்கள் கருத்திலே எடுக்க வேண்டும். நான் பிறந்த சூழல் என்பது ஒருமை, ஆகவே பயனிலை பன்மை ஒருமை, பன்மை வர முடியாது. எங்கே நாங்கள் அடுத்த வினாவுக்குள் செல்வோம். பந்தை காக்கும் குழு மைதானத்தில் நின்றது. நின்ற என்ன? இங்கே இடவளைக்கு பொருத்தமான சொல்லை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். நீங்கள் சரியான விடையை எழுதியிருப்பீர்கள் என்றாலும் நாங்கள் அவதானித்துக் கொள்வோம். பந்தை காக்கும் குழு, இங்கே குழு என்பது பல பேர் இணைந்து கொண்ட ஒரு அமைப்பாக இருந்தாலும் அந்த குழு என்பது ஒருமையை குறிக்கும். ஆகவே நின்றது, பந்தை காக்கும் குழு மைதானத்தில் நின்றது. ஆகவே இந்த 2 வினாக்களுக்கும் இந்த விடைகளை தெரிவு செய்திருப்பேன். உங்களுக்கு மேலும் 2 புள்ளிகள் கிடைத்துக் கொள்கிறது. எங்கே நாங்கள் அடுத்த வினாவுக்குள் செல்வோம். 4வது வினா. மயில் அழகு என்பது போல மான். மயில் அழகு என்பது போல மான். உங்களுக்கு தெரியும், மயிலில் ஆண் பெண் மரபு உங்களுக்கு தெரியும். மயிலின் பெண் அழகு என்று சொல்லப்படும். மயிலின் பெண் அழகு என்று சொல்லப்படும். மயிலின் ஆண் இங்கே பிள்ளைகள் என்ன விடை? மயிலின் ஆண் போத்து. குட், போத்து. இதே போல என்பது போல மானின் பெண், மானிலும் பெண்ணும் ஆணும் இருக்கின்றது. மானின் பெண் எவ்வாறு சொல்லப்படும்? என்ன விடை? பிணை. மானின் பெண் பிணை. ஆண்மானை கலை என்று கூறுவார்கள். ஆண்மானை கலை என்று கூறுவார்கள். இங்கே உங்களுக்கு மேலும் ஒரு புள்ளி கிடைத்திருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் 5வது வினாவுக்குள் செல்வோம். 5வது வினாவிலே கேட்கப்பட்ட வினா, ஒரு பழமொழி தரப்பட்டிருக்கின்றது, அதனை பூர்த்தி செய்ய வேண்டும். கீழே தரப்பட்டுள்ள வெற்றிடத்துக்கு பொருத்தமான சொல்லை எழுதி பழமொழியை பூரணப்படுத்த நீங்கள் எழுத வேண்டும். முன்னொட்டினை இங்கே தரப்பட்டிருக்கின்ற இந்த இடைவெளியை பூர்த்தி செய்யத்தக்க வகையிலே நீங்கள் இந்த பழமொழியை எழுதி கொள்ள வேண்டும். கீறு அமிர்தமும் நஞ்சு. ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்த பழமொழி. தரம் 3, தரம் 4, தரம் 5 வந்த பழமொழிகளை நீங்கள் பாடமாகிக் கொள்ள வேண்டும். அப்பொழுது நீங்கள் இலகுவாக இந்த பழமொழிகளை கேட்கின்ற பொழுது விடைகளை எழுதி கொள்ள முடியும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. இங்கே எழுத்துக்களை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். இவ்வாறு விடை எழுதியிருந்தால் உங்களுக்கு 2 புள்ளிகள் கிடைக்கின்றது. இங்கே 6வது வினா. தரப்பட்டுள்ள தொடர்களுக்குரிய தனிச்சொல்லை அடைப்புக்குள் இருந்து தெரிவு செய்து எழுதுக. தரப்பட்டுள்ள தொடர்களுக்குரிய தனிச்சொல்லை, தொடர் தரப்பட்டிருக்கின்றது, தனிச்சொல்லை அடைப்புக்குள் இருந்து நீங்கள் எழுத வேண்டும். நாக்கு புரளுதல். அவதானியங்கள். நாக்கு புரளுதல் என்னும் மரபு தொடரின் கருத்து ஏமாற்றுதல் அல்லது சொல் தவறுதல். நாக்கு புரளுதல் என்பது கொடுத்த வாக்கை மீறுதல் அல்லது சொல் தவறுதல் என பொருள் கொள்ளப்படும். ஆகவே சொல் தவறுதல் என நீங்கள் எழுதியிருப்பின் உங்களுக்கு 1 புள்ளி கிடைக்கின்றது. 2வது வினா. இரு பகுதியினரிடையே ஒரு விடயம் பற்றி ஏற்படும் இணக்கம். இரு பகுதியினரிடையே ஒரு விடயம் பற்றி ஏற்படும் இணக்கம். ஏற்கனவே இரு பகுதியினரிடையே ஒரு பிரச்சனை இருப்பின் அவர்களுக்கிடையே ஏற்படுகின்ற இணக்கம் உடன்பாடு அல்லது நட்பு எனப்படும். இவ்வாறு சொல்லப்படும் பிள்ளைகளே, உடன்பாடு. இரு பிரிவினரிடையே ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அவர்களுக்கிடையே ஏற்படுகின்ற இணக்கம் உடன்பாடு என சொல்லப்படும். நட்பு என்பது இரு பகுதியினரிடையே அல்லது இரு பல குழுக்களிடையே அல்லது இருவருக்கிடையே ஏற்படுகின்ற உறவு, அது நட்பு என்று சொல்லப்படும். உடன்பாடு என எழுதியிருப்பின் உங்களுக்கு மேலும் 1 புள்ளி கிடைக்கின்றது. 50வது ஆண்டின் இறுதியில் எடுக்கப்படும் விழா. 50வது ஆண்டின் இறுதியில் எடுக்கப்படும் விழா. உங்களுக்கு தெரியும், இவ்வாறு 50, 10, 20, 30, 40, 50 இந்த விழாக்கள் இந்த ஆண்டின் இறுதியில் கொண்டாடப்படுகின்ற விழாக்கள் தொடர்பாக வினாக்கள் கேட்கப்படுவதுண்டு. இங்கே பாருங்கள், இங்கே மணி விழா என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள். ஒருவர் 60 வயதை அடைந்தால் இந்த பென்ஷன் எடுக்கின்ற பொழுது
நாங்கள் மணி விழா கொண்டாடுவோம் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே 60வது ஆண்டின் இறுதியிலே கொண்டாடப்படுவது மணி விழா. அதே போல 50வது ஆண்டின் இறுதியிலே 50வது ஆண்டின் இறுதியிலே கொண்டாடப்படுகின்ற விழா பொன் விழா. பொன் விழா என்று நீங்கள் விடைகளை எழுதியிருப்பின் உங்களுக்கு மேலும் ஒரு புள்ளி கிடைத்துக் கொள்கிறது. இங்கே நாங்கள் 7வது வினாவுக்குள் செல்வோம். வெற்றிடத்தை நிரப்புக. வெற்றிடத்தை நிரப்புக. இங்கே ஒரு பாடல் தரப்பட்டிருக்கின்றது. ஒரு பாடல் தரப்பட்டிருக்கின்றது. அந்த பாடலை அடிப்படையாக கொண்டு நீங்கள் விடையினை எழுதியிருக்க முடியும். அது ஒரு கிராமிய பாடல். உங்கள் பாட புத்தகத்திலே இருக்கின்றது கிராமிய பாடல். அந்த பாடலின்படி ஆத்துக்கட்டு ஆத்துக்கட்டு அலம்பக்கட்டு அலம்பக்கட்டு. இந்த பாடல் உங்களுக்கு தெரிந்திருக்கும். கிராமிய விளையாட்டிலே ஒரு பாடல். ஆலையிலே சோலையிலே ஆலங்காடி சந்தையிலே கிட்டிப்புள்ளும் பம்பரமும் கிருகி அடிக்க பாலாறு 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 பாலாறு. ஆத்துக்கட்டு அலம்பக்கட்டு அவுட்டுக்கட்டு இறுக்கிக்கட்டு இறுக்கிக்கட்டு இறுக்கிக்கட்டு. கீழாரோலை மேலாரோலை எண்ணி பார்த்தால் 16 கிட்டிப்புல்லும் பம்பரமும் கிருகி அடிக்க பாலாறு பாலாறு பாலாறு. இந்த பாடலை நீங்கள் படித்திருப்பீர்கள். இந்த பாடலிலிருந்து இங்கே இடைவெளி நிரப்புவதற்கான வினா கேட்கப்பட்டது. அலம்பக்கட்டு என எழுதியிருப்பின் 2 புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கின்றது. எங்கே நாங்கள் 8வது வினாவுக்குள் செல்வோம். பின்வரும் வாக்கியத்தை எழுத்து வழக்கில் மாற்றி எழுதுக. இங்கே பேச்சு வழக்கிலே சில சொற்கள் தரப்படுவதுண்டு, கைநூலிலே இருக்கின்றது. அந்த பேச்சு வழக்கு சில வேளைகளிலே எழுத்து வழக்காக மாற்றி எழுத வேண்டி வரும். இப்பொழுது இதிலே கேட்கப்பட்ட கேள்வி, நான் கடையில் வெத்திலை வேண்டினன். நான் கடையில் வெத்திலை வேண்டினன். நான் கடையில் வெத்திலை வேண்டினன் என்பதை எழுத்து வழக்கில் எழுதுகின்ற பொழுது நான் கடையில் வெற்றிலை வாங்கினேன் என்று எழுத வேண்டும். இவ்வாறு எழுதியிருப்பின் உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கின்றது. ராத்திரி கண் முழிச்சதால் கண் வீங்கிட்டது. ராத்திரி கண் முழிச்சதால் கண் வீங்கிட்டது. இது பேச்சு வழக்கு. எழுத்து வழக்கிலே நாங்கள் எழுதுகின்ற பொழுது இராத்திரி கண் விழித்ததால் கண் வீங்கி விட்டது. ராத்திரி கண் விழித்ததால் கண் வீங்கி விட்டது என எழுத வேண்டும். இவ்வாறு எழுதியிருப்பின் உங்களுக்கு மேலும் ஒரு புள்ளி கிடைக்கின்றது. ஆம், இங்கே விடைகளை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாங்கள் 9வது வினாவுக்குள் வருகின்றோம். கீழே தரப்பட்டுள்ள வாக்கியங்களில் இருக்கும் வெற்றிடத்துக்கு பொருத்தமான சொல்லை அடைப்புக்குள் இருந்து தெரிவு செய்து அதன் கீழ் கீறிடுக. இப்பொழுது நீங்கள் விடைகளை கீறிட வேண்டிய நேரம். கீறு பறவை, பறவைகள் விடியலை அறிவித்தன. ஏற்கனவே நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அறிவித்தன என்பது பன்மை. ஆகவே இங்கே எழுவாயாக வர வேண்டிய விடயம் பறவைகள் விடியலை அறிவித்தன. பறவைகள் விடியலை அறிவித்தன. தாயை கண்ட மழலை மகிழ்ச்சி அடைந்தது அடைந்தன. தாயை கண்ட மழலை என்பது ஒருமை. ஆகவே மகிழ்ச்சி அடைந்தது. மகிழ்ச்சி அடைந்தது என்பது சரியான விடை. கீறு என்பது அகிருணை ஒருமை இறந்த கால வினைமுற்று. இப்போ நீங்கள் ஒவ்வொரு விடயங்களையும் நன்கு அறிய வேணும். அகிருணை என்றால் உயிரற்ற பொருட்கள். ஒருமை என்பது இங்கே எண்ணை குறிக்கும். ஒருமையா பன்மையா. இறந்த காலம் என்பது இங்கே காலத்தை குறிக்கும். இறந்த காலம் நிகழ்காலம், எதிர்காலத்திலே காலத்தை குறிக்கும். வினைமுற்று என்பது அந்த வினை பகுதியை குறிக்கும். அது முற்று வினையா இச்ச வினையா என்று கேட்கப்படுவது முற்று வினை. அப்படியே முழுமையாக அந்த வினைச்சொல் முழுமையடைந்திருக்க வேண்டும். இங்கே பாருங்கள், கீறு என்பது இங்கே பரவிய பரவியது என்று 2 சொற்கள் தரப்பட்டிருக்கின்றன. அகிருணை அகிருணை என்றால் உயிரற்றது. ஆகவே பரவிய பரவியது ரெண்டும் உயிரற்றது, உயிரற்றதை குறிக்கின்றது. ஒருமை பரவிய பரவியது. ஒருமை இது பன்மையா ஒருமையாண்டு நாங்கள் பார்க்கணும். இறந்த கால வினை முற்று பரவிய பரவியது. இது வினை முற்று வடிவத்திலே காணப்படுகிறது, இது எச்ச வடிவத்திலே காணப்படுகிறது. ஆகவே பரவியது என்பது சரியான விடை.
உங்களுக்கு இப்பொழுது 3 புள்ளிகள் கிடைத்திருக்கும். இந்த விடைகளை தெரிவு செய்திருப்பேன். இந்த விடைகளை நீங்கள் தெரிவு செய்திருந்தால் உங்களுக்கு 3 புள்ளிகள் கிடைத்திருக்கும். நாங்கள் இப்பொழுது 10வது வினாவுக்குள் செல்ல போகின்றோம். பாருங்கள், பின்வரும் வாக்கியங்களுக்கு பொருத்தமான நிறுத்த குறியீடுகளை இடுக. நீங்கள் நிறுத்த குறியீடுகள் பற்றி கற்றிருப்பீர்கள். ஆம், முற்றுப்புள்ளி, காற்புள்ளி, அரைப்புள்ளி, வியப்புக்குறி, வினாக்குறி என நிறுத்த குறியீடுகளை நீங்கள் கற்றிருப்பீர்கள். இங்கே பயன்படுத்த வேண்டிய வாக்கியத்தை கவனியுங்கள். இந்த ஆகாயம் கடலை போல தோன்றுகிறது. ஆகவே பயன்படுத்த வேண்டிய குறியீடு முற்றுப்புள்ளி. வாக்கியத்தின் இறுதியிலே இங்கே முற்றுப்புள்ளி காணப்படவில்லை. ஆகவே நீங்கள் முற்றுப்புள்ளி இட வேண்டும். அடுத்து பாருங்கள், சிறுவர்களே வல்லவராய முதலியார் இல்லம் எங்குள்ளது? சிறுவர்களே வல்லவராயர் இல்லம் எங்குள்ளது? இங்கே விழிப்பு, சிறுவர்களை பார்த்து விழிப்பாக, வியப்பாக இங்கே கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த இடத்திலே வியப்பு குறி ஒன்று வர வேண்டும். சிறுவர்களே, ஏ ஓ சத்தத்தில் முடிகின்ற இந்த சொற்கள் வியப்பு குறியை எதிர்பார்க்கும். ஆகவே இங்கே வியப்பு குறி இடப்படுகின்றது. வல்லவராய முதலியார் இல்லம் எங்குள்ளது? எங்குள்ளது என்பது ஒரு வினா. ஆகவே இங்கே நீங்கள் இறுதியாக ஒரு வினாக்குறியையும் இட வேண்டும். இவ்வாறு குறியீடுகளை இட்டிருந்தால் உங்களுக்கு 2 புள்ளிகள் கிடைக்கின்றது. இப்பொழுது நீங்கள் 11வது வினா, உருவில் தரப்பட்டுள்ள பொருளின் ஆங்கில பெயரை ஆங்கில எழுத்துக்களில் எழுதுக. உருவில் தரப்பட்டுள்ள உருவின் பெயரை ஆங்கிலத்தில் எழுதுக. இது ஒரு துவிச்சக்கர வண்டி. ஆங்கிலத்திலே பைசிக்கிள் என்று சொல்வார்கள். BICYCLE, பைசிக்கிள். இங்கே தரப்பட்டிருக்கின்ற படம் குடை. என்ன படம் தரப்பட்டிருக்குது? குடை தரப்பட்டிருக்கின்றது. அதனை ஆங்கிலத்தில் அம்பிரல்லா என்று சொல்வார்கள். அம்பிரல்லா, UMBRELLA, அம்பிரல்லா. இப்பொழுது உங்களுக்கு தெரியும், இந்த 2 விடைகளையும் ஆங்கில எழுத்துக்களை சரியாக எழுதியிருப்பின் உங்களுக்கு 2 புள்ளிகள் கிடைக்கின்றது. இப்பொழுது நாங்கள் 12வது வினாவுக்குள் செல்வோம். கீழே தரப்பட்டுள்ள ஆங்கில சொற்களுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக. ஆங்கில சொற்களுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக. இங்கே முதலாவது தரப்பட்டிருக்கிற ஆங்கில சொல் பீகாக். பீகாக் என்பது என்ன பிள்ளைகளே? மயில். குட், மயில், வெரி குட். இப்போ மயில் என்பது சரியான விடை. மயில் என்று எழுதியிருந்தால் உங்களுக்கு 1 புள்ளி கிடைக்கிறது. காக்ரோச், இங்கே காக்ரோச் என்று தரப்பட்டிருக்கின்றது. காக்ரோச் என்பது என்ன? கரப்பான் பூச்சி. என்னது? கரப்பான் பூச்சி. உங்களுக்கு 2 விடைகளையும் சரியாக எழுதியிருந்தால் 2 புள்ளிகள் கிடைக்கின்றது. அடுத்து பாருங்கள், கீழே தரப்பட்டுள்ள ஆங்கில வாக்கியத்தின் கருத்தை தமிழில் எழுதுக. ப்ளீஸ் ஸ்டாப் தேர். ப்ளீஸ் ஸ்டாப் தேர். இப்பொழுது பாருங்கள், இங்கே இதற்கான விடையை நீங்கள் எழுதியிருப்பீர்கள். தயவு செய்து அங்கே நிறுத்துங்கள். தயவு செய்து அங்கே நிறுத்துங்கள் அல்லது நிறுத்துக என்று எழுதியிருந்தாலும் உங்களுக்கு புள்ளி கிடைக்கும், 2 புள்ளிகள். எழுத்துக்களை சரியாக எழுதி கொள்ள வேண்டும். தயவு செய்து அங்கே நிறுத்துங்கள் அல்லது நிறுத்துக. இப்பொழுது நாங்கள் 14வது வினாவுக்குள் செல்கின்றோம். பின்வரும் வாக்கியம் சிங்களத்தில் கூறப்படும் விதத்தை தமிழில் எழுதுக. பேருந்து போகிறது. பேருந்து என்பதற்கு சிங்கள மொழியிலே பயன்படுத்தப்படுகின்ற சொல், ஆங்கில சொல் பயன்படுத்தப்படுகிறது பஸ். என்ன சொல் பயன்படுத்தப்படுகிறது? பஸ். போகிறது என்பதற்கு ஜனவா. வருகிறது என்பதற்கு அப்ப என்ன பிள்ளைகள் பயன்படுத்துறது? எனவா. குட். பேருந்து போகிறது பஸ் ஜனவா. பேருந்து வருகிறது என்றால் பஸ் எனவா. இங்கே உங்களுக்கு 1 புள்ளி மேலும் கிடைக்கின்றது. 15வது வினாவை அவதானிப்போம். இங்கே ஒரு கத்தியினுடைய படம் தரப்பட்டிருக்கின்றது. ஒரு கத்தியினுடைய படம் தரும். இதனை
சிங்களத்தில் கூறும் விதத்தை தமிழில் எழுத வேண்டும். சிங்களத்தில் எவ்வாறு கூறுவார்கள் கத்தியை? பிள்ளைகளே எவ்வாறு கூறுவார்கள்? பிகிய. கத்தியை எவ்வாறு கூறுவார்கள்? பிகிய. பிகிய என்றால் சிங்களத்தில் கத்தி என பொருள்படும். இப்பொழுது நாங்கள் இறுதி பகுதியிலே வந்திருக்கின்றோம். இந்த புலமை பரீட்சையிலே பகுதி 2 வினாத்தாளிலே முக்கியமான வினா 6 புள்ளிகளை பெறுகின்ற வினா. இந்த வினாவை நன்கு வாசித்தால் நீங்கள் இலகுவாக விடைகளை எழுதி கொள்ளலாம். இங்கே வாசிக்கின்ற பொழுது அங்கே முதலாவது பந்தியிலே தரப்பட்டுள்ள பந்தியை வாசிப்பது போல, முதலாவது வினாவிலே கேட்கப்படுகின்ற அந்த பந்தியை வாசிப்பது போல இந்த பந்தியையும் நன்கு வாசிக்க வேண்டும். இது 16வது வினாவாக கேட்கப்படும் அல்லது 60வது வினாவாக கேட்கப்படும். இவற்றை நீங்கள் நன்கு வாசிக்க வேண்டும். கருத்தூன்றி வாசித்து இங்கே கேட்கப்பட்ட பிரதான கருத்து என்ன, இங்கே பிரதானமாக கேட்கப்படுகின்ற விடயம் என்ன என்பதை விளங்கிக் கொண்டால் நன்கு விடைகள் எழுதி கொள்ளலாம். உதாரணமாக இங்கே இந்த கட்டுரைகள், இந்த கட்டுரை என்று சொல்லப்படுவதில் இது வாக்கியங்கள் அமைக்கின்ற முறை. இங்கே பாருங்கள், விவரித்தல் தொடர்பான வாக்கியங்கள் எழுதப்படலாம், வர்ணித்தல் தொடர்பான வாக்கியங்கள் எழுதப்படலாம். இங்கே உங்களிடம் விவரித்தல் தொடர்பான வாக்கியங்கள் கேட்கப்படும், வர்ணித்தல் தொடர்பான வாக்கியங்கள் கேட்கப்படும். விவரித்தல் என்பது அப்படியே எழுதுவது. இப்போ காலை காட்சி என்றால் காலை காட்சி பற்றி எழுதுவது விவரித்தல். ஆனால் காலை காட்சியின் அழகு, காலை நேரத்து வானத்தின் அழகு, மாலை நேரத்து வானத்து அழகு இங்கே வர்ணித்து எழுத வேண்டும். ஆகவே இந்த மேலே இந்த வாக்கியங்கள் எழுதுகின்ற பொழுது 2 வகையாக நீங்கள் யோசித்துக் கொள்ள வேண்டும். விவரித்தல் முறையா, வர்ணித்தல் முறையா? இங்கே பாருங்கள், உங்களுடன் கேட்கப்பட்டிருப்பது மனித உயிர்கள் மிகவும் பெறுமதியானவை, அந்த உயிர்கள் பல வழிகளில் இழக்கப்படுகின்றன. அந்த வகையில் வீதி விபத்துக்கள் மூலம் இழக்கப்படும் உயிர்கள் கணக்கிட முடியாதவை. எனவே வீதி விபத்துக்களை தடுக்க சாரதிகளும் பாதசாரிகளும் பின்பற்ற வேண்டிய வீதி நடைமுறைகள். இங்கே பிரதான கருத்து வீதி நடைமுறைகள். யார் பின்பற்ற வேண்டியது? சாரதிகளும் பாதசாரிகளும் பின்பற்ற வேண்டிய வீதி நடைமுறைகளை பற்றி 5 சொற்களுக்கு கூறியது 3 வாக்கியங்கள் எழுத வேண்டும். நீங்கள் முதலிலே ஒரு வெற்று பேப்பரை எடுத்துக்கொள்ள வேண்டும். அங்கே நீங்கள் பரீட்சை மண்டபத்திலே பேனையாலே மேசையிலே தட்டி வெற்று பேப்பர்களை வாங்கி கொள்ளலாம். வாங்கி நீங்கள் உடனடியாக இந்த பரீட்சை பிரதான பேப்பரில் எழுதக்கூடாது, விடைத்தாளில் எழுதக்கூடாது. அந்த வெற்று தாளிலே எழுதி பார்க்க வேண்டும். முதலிலே 3 சொற்கள் வரக்கூடிய வாக்கியங்களை ஆக்கலாம். பிறகு அதனை 5 சொற்களாக மாற்றலாம். இல்லாட்டி 4 சொற்களை கொண்ட வாக்கியங்கள் எழுதலாம், அதனை 5 சொல்லாக மாற்றலாம். இதுதான் இலகுவான நுட்பம். ஆகவே நீங்கள் உடனடியாக 3 சொற்களை கொண்ட வாக்கியத்தையாக முன்னும் பின்னும் அடைமொழிகளை சேர்த்து 5 சொற்களாக்கலாம். இவ்வாறு பல நுட்பங்கள் இருக்கின்றன. ஆகவே நீங்கள் உடனடியாக இந்த பிரதான கருத்தினை அடியொற்றி வாக்கியங்களை எழுதி பார்த்து பின்னர் இங்கே மிகச்சரியாக எழுத வேண்டும். பின்னர் மிகச்சரியாக விடைகள் எழுதணும். இங்கே பொருத்தமான பல வாக்கியங்கள் இருக்கின்றன. நாங்கள் 3 வாக்கியங்களை இப்பொழுது அவதானிக்க இருக்கின்றோம். நீங்கள் இது போன்ற வாக்கியங்கள் எழுதியிருப்பின் மிகச்சரியான விடையாக அதை எடுத்துக்கொள்ள முடியும். எழுத்து பிழையின்றி எழுவாய் பயனிலை தொடர்புகளும் எழுத்து கூட்டலும் சரியாக இருக்க வேண்டும். ஆகவே பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் ஒரு பந்தி எடுத்து நீங்கள் உறுப்பெழுத்து பயிற்சி செய்து கொண்டு வந்தால் இவ்வாறான வினாவுக்கு 6 புள்ளிகளை இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும். எங்கே நாங்கள் முதலாவது வாக்கியத்தை வாசிப்போம். சாரதிகளும் பாதசாரிகளும் வீதி குறியீடுகளை அனுசரித்து நடக்க வேண்டும். இவ்வாறான வினாவுக்கு இவ்வகையான வாக்கியங்கள் எழுதப்பட்டிருப்பின் அவை மிகச்சரியான வாக்கியமாக கொள்ளப்படுகின்றன. ஸ்கீம் விடை இவ்வாறு அமைகின்றது. சாரதிகளும் பாதசாரிகளும் வீதி குறியீடுகளை அனுசரித்து நடக்க வேண்டும். இவ்வாறான வாக்கியங்கள் நீங்கள் எழுதியிருப்பின் 2 புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். சாரதிகள் உரிய வேக கட்டுப்பாட்டுடன் வாகனத்தை செலுத்த வேண்டும். இங்கே பாருங்கள், இந்த எழுத்து கூட்டல் என்பது இதுதான். வாகனத்தை செலுத்த வேண்டும் என நீங்கள் எழுதியிருப்பின் பிழை. இங்கே இச்சென்னா என்பது சேர்க்கப்பட்டிருக்கிறது. வாகனத்தை செலுத்த வேண்டும். இங்கே தேவையான இடங்களில் எழுத்து கூட்டல் சரியாக அமைந்திருக்க வேண்டும். ஆகவே பொருத்தமான வாக்கியத்தில் ஒன்றாக சாரதிகள் உரிய வேக கட்டுப்பாட்டுடன் வாகனத்தை செலுத்த வேண்டும். இவ்வாறான விடைகள் எழுதப்பட்டிருப்பின், இந்த வாக்கியங்கள் எழுதப்பட்டிருப்பின் அவை சரியாக கொள்ளப்படும்.
அடுத்து மூன்றாவது, பாதசாரிகள் எப்பொழுதும் வீதியின் வலப்பக்கமாகவே நடக்க வேண்டும். பாதசாரிகள் எப்பொழுதும் வீதியின் வலப்பக்கமாகவே நடக்க வேண்டும். இது போன்ற வாக்கியங்கள் சரியாக எழுவாய் பயனிலை தொடர்புகளுடன் எழுத்து கூட்டலும் எழுத்து பிழைகளும் இல்லாமல் எழுதப்பட்டிருந்தால் அவை சரியாக கொள்ளும். எழுத்து கூட்டலுடன் எழுத்து பிழைகள் இன்றி எழுதப்பட்டிருந்தால் அவை சரியான வாக்கியங்களாக கொள்ளப்படும். நீங்கள் அவ்வாறு எழுதியிருப்பின் 6 புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். இதுவரை நீங்கள் ஒரு வினாப்பத்திரத்தின் முதலாவது பகுதியான மொழித்திறன் பகுதி தொடர்பான 16 வினாக்களையும் மாதிரி வினாக்களாக பார்த்திருக்கின்றீர்கள். நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்க இருப்பது கணித விவேக பகுதி, விவேக கணித பகுதி. இந்த வினாப்பத்திரத்தின் 2வது பகுதியாகிய 15 வினாக்கள் விவேக கணித பகுதி அடுத்து எதிர்பாருங்கள். அவற்றுக்கான வினாக்கள் அடுத்த வீடியோவில் வழங்கப்படும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து சரியான விடைகளை எழுதி கொள்ளுங்கள். சரியான விடைகளை கொப்பியில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவிலே நாங்கள் அந்த வினாக்களுக்கான விடைகளை, நுட்பங்களை உங்களுக்கு தருவோம். அதுவரை நீங்கள் அந்த வினாக்களுக்கான விடைகளை எழுதி பார்வையிட்டு கொள்ளலாம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அடுத்த வீடியோ வரும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.